السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون، ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم بما كانوا بآياتنا يظلمون. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்து சில நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சில செய்திகளையும் கொடுத்து, இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்து, செய்கின்ற காரியங்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான தண்டனைகள், செய்யாமல் இருந்தால் என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதை உண்டான பல்வேறு எச்சரிக்கைகளையும் குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்கள் வருகை புரிந்து பல்வேறு கேள்விகளை கேட்ட அந்த கேள்விகளின் வரிசையில் ஈமானை குறித்து கேள்வி கேட்பார்கள். அப்படி கேள்வி கேட்கின்ற போது என்னென்ன காரியங்களை எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகின்ற போது ஒரு 6 செய்திகளை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லிக் கொடுப்பார்கள். அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வினுடைய வானவர்களை நம்ப வேண்டும், அல்லாஹ்வினால் இறக்கி கொடுக்கப்பட்ட வேதங்களை நம்ப வேண்டும், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்களை நம்ப வேண்டும், இறுதியாக இந்த உலகம் அழிகின்ற போது ஏற்படக்கூடிய அந்த நாளை, இறுதி நாளை நம்ப வேண்டும், அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ப வேண்டும், இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும் அது அல்லாஹ் ஏற்படுத்தியதுதான் என்கின்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இந்த 6 செய்திகளை சொன்னதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த 6 செய்திகளில் வல் யௌமில் ஆஹிர், மறுமையை குறித்த நம்பிக்கை வேண்டும் என்கின்ற செய்தியையும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்து இந்த உலகம் ஒரு காலத்தில் நம்மை விட்டு போய்விடும் என்பதை நாம் எண்ணி பார்த்து அதை நம்பிக்கை கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் எப்படி முடிவுறும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு வசனங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறார். உலகம் முடிவுறக்கூடிய நாளில் வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஸஅக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், ஒரே ஒரு வானவர்களை, ஒவ்வொரு வானவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கென்று நியமனம் செய்து வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை அழிக்கக்கூடிய நேரத்தில் சூர் ஊதுவதற்கென்று நியமனம் செய்யப்பட்ட வானவர்.
ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூர் ஊதுகிறார்கள். வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஸஅக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். அப்படி முதலாக சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் பூமியில் உள்ளவர்களும் வானத்தில் உள்ளவர் என்று அனைவரும் அங்கே இறந்து போய் விடுகிறார்கள், அழிந்து போய் விடுகிறார்கள். அப்படி அழிந்து போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் சொல்லுகிறான், இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் யாரை நாடி இருக்கிறானோ அவர்களை தவிர என்று சொல்லக்கூடிய செய்திகளிலிருந்து சிலவற்றை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விலக்கி வைத்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்து போகக்கூடிய நேரத்தில் சிலது மட்டும் அழியாமல் இருக்கும் என்று சொல்லுகிற போது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், வானம் பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சொல்லி முடித்துவிட்டு இன்னா மன்ஷா அல்லாஹ், சில நபர்கள் அழியாமல் இருப்பார்கள் என்று சொல்லுகிறானே, அந்த அழியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்கிற போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வானவர்களை குறிப்பிட்டு காட்டுவார்கள். ஒன்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 2 மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று உலகத்தில் நம்முடைய உயிரை கைப்பற்ற இருக்கின்ற மலக்குல் மௌத். இந்த 4 பேர் அழியாமல் இருப்பார்கள் என்ற தகவலை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்து விட்டு இந்த முதலாக சூர் ஊதிய இஸ்ராஃபீல் இருக்கிறார் அல்லவா, அவரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறார், இப்பொழுது நீங்கள் சூர் ஊதினீர்கள், நீங்கள் ஊதிய சூரில் எல்லா மனிதர்களும் அழிந்து போய் விட்டார்கள், உலகத்தினுடைய எல்லா படைப்புகளும் அழிந்து போய் விட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த 4 பேர் பாக்கியாக இருக்கிறார்கள். அல் பக்கிய மின் ஹல்கி, என்னுடைய படைப்புகளில் வேறு யாராவது மிச்சம் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். வேறு யாரும் இல்லை ரஹ்மானே, நாங்கள் 4 மட்டும் மிச்சமாக இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்பொழுது சொல்லுகிறார், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இருவரும் நீங்கள் அழிந்து போகுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களிடத்திலே சொல்ல அவர்களும் அந்த அழிவை சந்திக்கிறார்கள். கடைசியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழிவை சந்திக்கிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குல்லுமன் அலைஹா ஃபான் என்ற வார்த்தையை சொல்லுகிறான் அல்லவா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அழிவை சந்திப்பார்கள், அழியாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒருவன் ரப்புல் ஆலமீன். உலகத்திலே ஆட்சியை கொடுத்திருக்கிறான், பதவியை கொடுத்திருக்கிறான், வசதியை கொடுத்திருக்கிறான், எல்லாவற்றையும் கொடுத்திருந்து எல்லா விதமான பலன்களையும் ரப்புல் ஆலமீன் கொடுத்து முடித்து விட்டு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அழித்து முடித்து விட்டு அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் நீங்கள் தெரிந்திருந்தீர்கள், உங்களுடைய வசதியை வைத்து எப்படியெல்லாம் நீங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருந்தீர்கள், இந்த நேரத்தில் இவனில் முல்குல் யௌம், இந்த ஆட்சியும் அதிகாரமும் இன்றைய தினத்திலே யாருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திரும்ப திரும்ப கேட்கிறார். கேட்டு முடித்து விட்டு அவனே பதில் சொல்லுகிறார், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒரே ஒருவருக்கு தான் ஆட்சியும் அதிகாரமும் என்று சொல்லிவிட்டு 2வது முறையாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி மீண்டும் சூர் ஊதும்படி செய்கிறார். 2வது முறையாக சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் முதல் தடவையில் சூர் ஊதப்பட்ட பொழுது உலகத்தில் உள்ள எல்லாம் எப்படி அழிந்து போனார்களோ 2வது முறை சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அழிந்து போன அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்புகிறார். மண்ணறையிலே புதையுண்டவர்கள், அழிந்து போனவர்கள், எலும்பெல்லாம் மக்கி போனவர்கள் என்று இதற்கு முன்னால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அழிந்து போனார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 2வது முறையாக சூர் ஊதக்கூடிய நேரத்தில் எழுப்புகிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், சும்ம நுஃபிக ஃபீஹி ஃபஇதாஹும் கியாமுன் யன்துரூன். 2வது முறை சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அத்தனை மனிதர்களும் அல்லாஹ்வினுடைய அத்தனை படைப்புகளும் அங்கே எழுந்து நின்று அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். நாம் செய்திருக்கக்கூடிய அமல்கள் என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்தில் இப்பொழுது என்ன தீர்ப்பு செய்யப்படுகிறது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்முடைய தலைக்கு மேல் 1 மைலினுடைய தொலை தூரத்தில் சூரியனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். அதனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் மிக மோசமாக இருக்கும். வியர்வையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், சில மனிதர்கள் கரண்டை அளவு வியர்வையில் இருப்பார்கள், சில மனிதர்கள் முட்டளவு வியர்வையில் இருப்பார்கள், சில மனிதர்கள் நெஞ்சளவு வியர்வையில் இருப்பார்கள் என்று இப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதன் எப்படி பிறந்திருக்கிறானோ அதே போன்றுதான் இந்த மனிதனை ஆடை இல்லாமல் அல்லாஹ் அந்த நேரத்தில் எழுப்புகிறார். ஒருவருக்கொருவர் தன்னுடைய நிலையை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நிலைப்பாட்டிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி எழுப்புகின்ற போது ஒவ்வொரு மனிதரும் இந்த கஷ்டத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு நபிமார்களிடத்திலே போவார்கள். கடுமையான கஷ்டத்திலே நாங்கள் இருக்கிறோம், இந்த கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நபிமார்களாக போகக்கூடிய நேரத்தில் எல்லா நபிமார்களும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நினைத்து பார்த்துவிட்டு கடைசியாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பரிந்துரைக்காக நிற்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அப்பொழுது நான் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்பேன். என்னுடைய இந்த சமூகத்திற்காக உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நல்ல முறையில் அல்லாஹ்விடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அனுமதி கேட்பேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பிரத்யேக அனுமதியை எனக்கு கொடுப்பான். நான் சஜிதாவிலே வீழ்ந்து அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவார், நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பரிந்துரை செய்வதற்குண்டான காரியத்தை ஒப்படைத்து விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்திருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் அன்றாடம் செய்திருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நன்மைகள் செய்த செயல்களாகட்டும் அல்லது நம்மிடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களாகட்டும் இரண்டையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பதிவு செய்து வைத்து நம்மிடத்திலே அந்த பதிவேட்டை ஒப்படைக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், இக்ரா கிதாபக் கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன்னுடைய பதிவேடு இப்பொழுது உன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, படித்து பாருங்கள், அது உங்களுக்கு கணக்கு தீர்ப்பதற்கு சரியான முறையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்திருக்கக்கூடிய அமல்களினுடைய பட்டியலை ஒப்படைக்கப்படக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களும் வருவார்கள். உலகத்தில் வேண்டுமானால் அநீதம் நடந்து கொண்டிருக்கலாம், நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு சரியான முறையில் அதற்குண்டான பிரதி உபகாரம் கிடைக்காமல் இருக்கலாம், ஒருவரை தண்டனை செய்து அந்த தண்டனை குற்றத்திற்காக நாம் தண்டனை பெறாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஏதாவது சொல்லி அந்த தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய முன்னிலையிலே வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான அநியாயமும் இல்லாமல் நியாயத்தினுடைய அந்த தீர்ப்பு நாளில் எல்லோரும் வருவார்கள். யௌம தஅதி குல்லு நஃப்ஸின் துஜாதிலு அன் நஃப்ஸிஹா, தன்னை பற்றியே பேசிக்கொண்டு வருவார்கள். வ துவஃபா குல்லு நஃப்ஸின் மா அமிலத் வ ஹும் லா யுலமூன், இந்த உலகத்தில் யாரால் என்னென்ன அமல்கள் செய்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற் போல கூலி வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு அந்த பட்டோடைகளை நாம் செய்திருக்கக்கூடிய பதிவேடு இருக்கிறது அல்லவா, அந்த பதிவேட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டு விதமாக கொடுக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல மனிதர்களுக்கு வலது கையிலே அந்த பதிவேட்டை தருகிறார், கெட்டவர்களுக்கு இடது கையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்து விடுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பதிவேட்டை நம்முடைய வலது கையிலே பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள் புரிய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا, யாருக்கு வலது கையில் அவன் செய்திருக்கக்கூடிய அந்த பதிவேடு ஒப்படைக்கப்படுகிறதோ மன மகிழ்ச்சியில் வருவதாக சொல்லுகிறார். فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا, லேசான முறையில் அவனுக்கு விசாரணை செய்யப்படும். உலகத்தில் அவன் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு உண்டான விசாரணை எளிதான முறையில் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த சந்தோஷத்தோடு வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, சந்தோஷமாக தன்னுடைய குடும்பத்தை நோக்கி வருகிறார். அதே நேரத்தில் இன்னும் சில மனிதர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு வரா வஹரி ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, நேரடியாக அவனுக்கு முன்னிலையிலே கொடுக்கப்படாமல் அவனுடைய முதுகுக்கு பின்னால் அவன் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை பதிவு செய்திருக்க அந்த பதிவேட்டை கொடுக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு வந்த கைசேதமை என்று அவன் ஒப்பாரி வைத்துக் கொண்டு சப்தமிட்டு கொண்டு வருவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பதிவேட்டை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பதிவேட்டை படித்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இதையும் இரண்டு விதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். பதிவேட்டை படிக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நல்லதும் இருக்கும், அவன் செய்திருக்கக்கூடிய தீமையும் இருக்கும். அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே அவன் கேட்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, எப்போ இந்த மாதிரிலாம் பாவம் செய்தாயா இல்லையா, அத்தஅரிஃபு தம்ப கதா, நீ செய்திருக்கக்கூடிய பாவங்கள் சரியான முறையில் இந்த பதிவேட்டில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிற போது எல்லாவற்றையும் அவன் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவனிடத்தில் மறுப்பதற்கு வழி இல்லாமல் எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்டு, ரப்பே நான் இந்த பாவம் செய்திருக்கிறேன், நான் இந்த பாவம் செய்திருக்கிறேன் என்று
பாவத்தை குறித்து அவன் ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொள்ள அந்த அவனுடைய மனநிலை எப்படி ஆகி போய்விடும்? இதோட நம்ம கதை முடிஞ்சது, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மை நரகத்திற்கு தீர்ப்பளித்து விடுவானோ என்கின்ற பயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில பாவத்தை நான் உலகத்திலே நீ யாருக்கும் தெரியாமல் செய்திருக்கிறாய், பிற மக்களினுடைய பார்வையில் படாமல் நீ தனிமையில் பாவம் செய்திருக்கிறாய். சதரத்துஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்தில் நீ செய்திருக்கக்கூடிய பாவத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ஆனால் வ அன அக்ஃபிரு லக என்று உன்னுடைய பாவத்தை நான் இப்பொழுது மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அவனிடத்தில் பட்டோலைகளை அவனுடைய பதிவேடுகளை கொடுத்து விட்டு அப்படியே அனுப்பிவிடுகிறான். காரணம் என்னவென்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவிடத்தில் அவன் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அத்தனையும் எடுத்து காட்டிய போது அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான் அல்லவா, நான் செய்த பாவம் உண்மைதான் ரப்பை என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உபகாரமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனை அப்படியே மன்னித்து விடுகிறான். அதே நேரத்தில் இன்னும் சில மனிதர்கள் செய்திருக்கக்கூடிய தவறை அல்லாஹ்விடத்தில் கூட சென்று நான் அப்படிலாம் செய்யலை அப்படின்னு நம்ம சாதாரணமாக உலகத்தில் ஒரு தவறை செய்து முடித்ததற்கு பின்னால் அங்கிருந்து தப்பிப்பதற்காக நம்ம சொல்லி தப்பித்துக் கொள்கிறோம் அல்லவா, நான்லாம் அப்படி செய்யலை அப்படிங்கிறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் செய்து முடித்து விட்டு செய்த தவறை சரி செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் அல்லவா. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சில மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது அந்த செய்திருக்கக்கூடிய பாவத்தை மறுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சாட்சிகளை ஏற்படுத்துகிறார். நீ செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு சாட்சியை நான் ஏற்படுத்துகிறேன். அவன் வாயில தப்பு சொல்லிவிட்டான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய வாய்க்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பேச முடியாத நிலைமை ஏற்பாடு செய்து கொடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுகிறான், அவனுடைய காது அந்த நேரத்திலே பேசும். அவன் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை, அவன் செய்திருக்கக்கூடிய பாவங்களை காது அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்லாஹ் சொல்லுகிறார், யௌம யுஹ்ஸரு அதாஉல்லாஹி இலன்னாரி ஃபஹும் யூஸஊன், அல்லாஹ்வினுடைய விரோதிகளை நரகத்திற்கு இழுத்து வரப்படும். அப்படி இழுத்து வரப்படக்கூடிய நேரத்தில் அவன் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு இதாமா ஜாஹுஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும், அவருடைய காது என்னென்ன கெட்ட விஷயங்களை கேட்டோம் என்கின்ற சாட்சியை காது சொல்லும். வ அப்சாருஹும், என்னென்ன பார்க்கக்கூடாத செயல்பாடு பார்க்க கூடாத காட்சிகளை பார்த்ததோ அது கண்கள் சொல்லும். அதே போன்று அவனுடைய தோள்களும் சொல்லும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி தந்து விட்டு அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் தன்னுடைய உடலை பார்த்து கேட்பானாம். வகாலு லி ஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, என்னோடு சேர்ந்து நீங்கள் இருந்தீர்கள். என்னுடைய உறுப்புகளை பார்த்து அவன் மனிதன் தன்னுடைய உறுப்புகளை பார்த்து கேட்கிறார், என்னோடு தான் நீங்களும் சேர்ந்து பாவம் செய்தீர்கள், இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு எதிராக நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்கிற போதுதான் அந்த உறுப்புகள் பதில் சொல்லும், அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த ரப்புல் ஆலமீன் இப்பொழுது எங்களை பேச வைத்தான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த உறுப்புகள் பதில் சொல்லும் என்பதாக சொல்லி தருகிறார். அப்படி நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எங்கெல்லாம் உயர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு உண்டான வாக்கியத்தை சொல்லுகிறார், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் நாளை மறுமையில் நிறுக்கப்படக்கூடிய நேரத்தில், எடை போடப்படக்கூடிய நேரத்தில் யாருடைய நன்மைகளின் பட்டியல் அதிகமாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்களாக போய்விடுகிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தை அனுசரித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கடக்க வைக்கிறார். சில மனிதர்களை மின்னல் வேகத்திலே கடக்க வைக்கிறார், சில மனிதர்களை காற்றினுடைய வேகத்திலே கடக்க வைக்கிறார். இப்படியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா படிப்படியாக செய்துவிட்டு பாவம் செய்வதற்குண்டான மனிதர்களை நரகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக நபியின் மூலமாக சில நல்லோர்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரிந்துரை செய்யவும் வைத்திருக்கிறார். நம்ம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் சில நேரத்தில் குர்ஆனின் மூலமாக குர்ஆனுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கொடுக்கிறார். நாம் ஓதக்கூடிய குர்ஆன் நாளை கியாமத்திலே நமக்காக பரிந்துரை செய்யும், இவன் இன்ன அமல்கள் செய்திருக்கிறான், அதனால் இவனை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்கின்ற அந்த பரிந்துரையை குர்ஆனுக்கு செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இதுபோன்ற நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நன்மைகளெல்லாம் யார் நிறைய பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக மாறி போய்விடுகிறார்கள். அதே நேரத்தில் யார் நன்மைகளை குறைவாக இருக்கிறார்களோ
அவர்கள் மிகுந்த நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் என்று குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மறுமைக்குண்டான சிந்தனைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். சரி, இப்படி நம்ம மறுமையின் மூலத்தினுடைய சிந்தனையின் மூலமாக நிறைய பலன்களை நாம் எதிர்பார்க்கிற போது ஒரு மனுஷனுக்கு எப்போ நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் வரும் என்றால், நாளைக்கு நம்ம மூத்தா போயிடுவோம் அப்படிங்கிற சிந்தனை வந்து விட்டாலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு போய்விடும். அதே நேரத்தில் நல்ல அமல்கள் செய்ய செய்ய அவனுடைய கடைசி முடிவு இருக்கிறது அல்லவா, அவன் மூத்தா போகக்கூடிய மூத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லேசான முறையில் ஆக்கி வைத்திருக்கிறார். இன்னைக்கு சில விஷயங்களை பார்க்கிற போது சில செய்திகளை பரிமாறுவதாக இருந்தாலும் சரி, அந்த செய்திகள் மறுமையை பற்றி உண்டான எந்த பயமும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக தவறான கருத்துக்களை கூட மக்களுக்கு மத்தியிலே பரப்புரை செய்வதை பார்க்கிறோம். காரணம், மறுமையை பற்றி உண்டான பயமும் அவனுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும் என்கின்ற பயமும் இல்லாத காரணத்தினால் பலதரப்பட்ட கருத்துக்களை நாம் பேசக்கூடிய நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல உலகத்தில் மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு செய்யக்கூடிய இந்த அநீதம் இருக்கிறது அல்லவா, இந்த அநீதத்திற்கு நாளை கியாமத்து நாளில் எல்லாவற்றையும் முடித்துட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே சரியான முறையில் தீர்ப்பு செய்யக்கூடிய நேரத்தில் இவன் இந்நாளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி கொடுத்தான் என்கின்ற போது அங்கே நீதத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரப்புல் ஆலமீன் இவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு கொடுத்து விடுவான் என்கின்ற சிந்தனை மட்டும் இருக்குமேயானால் நம்முடைய உள்ளத்தில் நம்மை அறியாத ஒரு பயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொண்டு வந்து விடுவார். அதனால்தான் நம்முடைய சிந்தனைகள் மறுமையை பற்றி உண்டான சிந்தனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் பிறருக்கு நாம் அநீதம் இழைக்கக்கூடாது என்கின்ற மனநிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் தந்து விடுகிறார். உலகத்தில் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, உன் மூலமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், உலகத்தின் தீர்ப்பு வேண்டுமானால் வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் என் ரப்பு எனக்கு தீர்ப்பு அளிப்பான் அல்லவா, அந்த தீர்ப்பு மிகச் சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு ஆறுதலை பாதிக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்து விடுகிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக நபிமார்களினுடைய பரிந்துரையும் அதே போன்று வேதத்தினுடைய பரிந்துரையும் நல்லோர்களுடைய பரிந்துரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் நாம் அதிகம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், பிறருக்கு எந்த விஷயத்திலும் எந்த காரணத்திலும் நம் புறத்திலிருந்து அநியாயம் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.